بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, எங்களையெல்லாம் மாற்றி அமைத்த, எங்களுடைய பாவங்களை எல்லாம் தீக்கரையாக ஆக்கிவிட்ட ரமலான் கிட்ட வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் எம்மாத்திரமோ ரமலான்களை சந்தித்து விட்டோம். அல்லாஹ் போதுமானவன். நன்மைகள் கிடைத்திருந்தாலும் அந்த ரமதானின் ஊடாக அடைந்து கொள்ள வேண்டிய, கிடைத்திருக்க வேண்டிய பலாபலன்கள் எந்தளவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு நானும் நீங்களுமே என்னையும் உங்களையும் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் சுய பரிசோதனை செய்து எங்களுடைய கடந்த கால நோன்புகள் எப்படி இருந்தது என்பதை ஒரு கணம் யோசித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளட்டும். அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யாருக்கெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் வரக்கூடிய ரமலான் ஒரு அல்ஹம்துலில்லாஹ், எங்களை இந்த ரமலான் மாற்றிவிட்டது, ஒரு நிலையான மாற்றத்தின் பக்கமாக எங்களை இந்த ரமலான் இட்டுச் சொல்லுகிறது என்று பெருமையுடனும் சந்தோஷத்திலையும் சொல்லுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 26வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். அந்த ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மிக முக்கியமான செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றான். வாக்குகள் நிறைவேற்றப்படுவதனுடைய முக்கியத்துவம். பொய் பேசுவது கூடாது. பொய் என்று சொல்லக்கூடியது நடக்காத ஒன்றுக்கு, நடைபெறாத ஒன்றை நடந்ததாக சொல்லுவது. வாக்கு என்று சொல்லக்கூடியது, வாக்கை நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடியது, வார்த்தைகளால் சொல்லப்பட்டவைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பது. வாயால் ஒன்றை சொல்லிவிட்டோம், இதை நிறைவேற்றுவேன், இதை செய்து தருவேன், இப்படி நடந்து கொள்ளுவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து விட்டோம். அந்த வாக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். சொன்ன சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு பெயர்தான் வாக்கை நிறைவேற்றுதல் என்பது. வாழ்க்கையில் எம்மாத்திரமோ வாக்குறுதிகள் அல்லாஹுக்கும் முன்னிலையிலையும் செய்திருக்கின்றோம், குடும்பத்திலும் செய்திருக்கின்றோம், திருமணத்திலும் செய்திருக்கின்றோம், பிள்ளைகளை அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்திலும் செய்திருக்கின்றோம்.
எங்களை அறியாமல் இன்னோரன்ன வாக்குறுதிகளை நாங்கள் அள்ளி வழங்கி இருக்கின்றோம். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவைகளுக்கு அதை வார்த்தைகளாக மட்டும் இருந்து விடாமல் அவைகளுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். யாருடைய வாக்குகள் வார்த்தைகளாக மட்டும் இருக்கிறதோ அது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெறுவார்கள் அல்ல. முஃமினாக பிறந்தவன், முஃமினாக வாழ்ந்தவன் வெற்றி பெற்று விட்டான். ஆனால் நான் ஒரு முஃமின் என்று சொல்லுபவர்கள் எல்லாம் முஃமின்கள் அல்ல. முஃமின்களுக்கென்று சொல்லி சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களில் ஒன்றுதான் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வல்லதீனஹும் லிஅஹ்திஹிம், அவர்கள் அவர்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், வாக்குகளை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமினுடைய பண்பு வாக்கை நிறைவேற்றுவான், அமானிதத்தில் மோசடி செய்ய மாட்டான். அமானிதத்தை சுப்ஹானல்லாஹ் அதை நிறைவேற்றுவதில், அதை உரியவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில், உரியவரிடத்தில் ஒப்படைப்பதில் மிகவும் கரிசனையுடன் அக்கறையுடன் நடந்து கொள்வான் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான், அதாவது ஃபாஸிகீன்கள், பாவிகள் யார் தெரியுமா? பாவம் என்பது பல வகையாக இருக்கிறது. சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவம் தனக்குள்ளேயே முடங்கி நிற்கும், தனக்குள்ளேயே அந்த பாவத்தினுடைய கெடுபிடிகள் இருக்கும். மது, இப்படியாக பல பாவங்கள். அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள். அன்று ஒரு நல்ல ஒரு வாசகம் படித்தேன். மது அருந்தக்கூடியவர்களுக்கு இது பொருந்தும் என்று நினைக்கின்றேன். தண்ணி குடிக்கக்கூடியவர்கள் மேலே பார்த்து குடிப்பார்களாம். ஏனென்றால் வானத்திலிருந்து தான் தண்ணி வந்துச்சுது. சோறு சாப்பிடக்கூடியவர்கள் கீழே பார்த்து சாப்பிடுவார்கள், ஏனென்றால் சாப்பாடு கீழிருந்து வந்துச்சுது. மது அருந்தக்கூடியவர்கள் கண்ணை பொத்திக்கொண்டே குடிப்பார்கள், கண்ணை திறந்து கொண்டு குடிக்க மாட்டார்கள், கண்ணை பொத்தி கொண்டு தான் குடிப்பார்களாம். ஏன் காரணம் என்றால் அவருடைய கண் பொத்திப்படுவது அதில் தான். கண்ணை பொத்திக்கொள்வோனும் அதில் தான் பொத்திக்கொள்வான். இன்னும் ஒருவருடைய ஒரு கவி மதுவை பற்றி, தன்னை தானே தண்டித்து கொண்டவனை நாங்கள் ஏன் தண்டிக்க வேண்டும்? மது அருந்துபவர்கள் அவர்களையே தண்டித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அவர்களையே நாசப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களை நாங்களே தண்டிக்க வேண்டும், அவர்களை நாங்களே குறை சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சில பாவங்கள் இருக்கிறது, அது தனக்குள்ளேயே அடங்கி தன்னாலேயே நடந்து கொண்டிருக்கிறது, தனக்குள்ளேயே அது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பாவம் இருக்கிறது, அந்த பாவம் என்று சொல்லக்கூடியது தனக்குள்ள மட்டும் முடங்கி அடங்கி நிற்க மாட்டாது. இது பிறரை சாரும், அநியாயமாக மாறிவிடும், லுலுமாக மாறிவிடும், மாசியத்திலிருந்து லுலுமாக மாறிவிடும். அதில் ஒன்றுதான் வாக்கு மீறுதல், அமானிதத்தில் மோசடி செய்தல், பொய் சொல்லுதல். சுப்ஹானல்லாஹ். இவைகளை பற்றி குர்ஆன் மிகவும் விரிவாக எச்சரிக்கைகள் செய்து பேசியிருக்கிறது. வாக்கு மீறியவர்கள் எப்படி இருப்பார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யுஸக்கீஹிம் வலா யன்துரு இலைஹிம். அல்லாஹ் அவர்களை கருணை கொண்டு பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவருடன் கரைக்கவும் மாட்டான். அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். ஒவ்வொரு கடையிலையும் எழுதி ஒட்டப்பட வேண்டிய
ஒரு ரிமைண்டருக்காக வேண்டி, ஒரு ஞாபகமூட்டுதலுக்காக வேண்டி ஒட்டப்பட வேண்டிய சில ஆயத்துக்கள் இது. ஏன்னா நாங்கள் எல்லாம் எழுதி ஒட்டினது மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, அப்படித்தான் நாங்கள் ஒட்டி வச்சிருக்கின்றோம். நல்ல விடயம். நான் சொல்லுகிறேன், அதுவைகளை மாற்றி ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய கொடுக்கல் வாங்கலில் வாக்கு மீறினால், பொய் பேசினால், எல்லை மீறினால் என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையினுடைய ஆயத்துக்களை எழுதி ஒட்டினால் அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை பற்றி சூரா ஆல இம்ரானுடைய ஒரு திருவசனத்தில் மிக எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், யாரெல்லாம் வாக்கு மீறுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள். வலா யுக்கல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவருடன் கதைக்கவும் மாட்டான், அவர்களுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கருணை கண்கொண்டு அவர்களை விழிக்கவும் மாட்டான் என்று சொல்லி குர்ஆன் சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விலாவாரியாக அதை பற்றி பேசியிருக்கின்றான். உலமாக்களை அணுகி அந்த ஆயத்துக்கள் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து அவைகளை வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான், ஃபாஸிகீன், அநியாயக்காரர்கள், பாவிகள் யார் தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களிடம் இருக்கக்கூடிய முதலாவது குற்றம், பாவம், அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, வாக்குறுதி அளித்ததற்கு பிறகு வாக்குகளை மீறுவது. அஹ்தல்லாஹி, அல்லாஹுடைய வாக்குறுதிகளை மீறுவது. நாங்கள் ஒருவருக்கொன்று வாக்கு சொல்லுகின்றோம், அல்லாஹுவை முன்வைத்து சொல்லுகின்றோம், இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுகின்றோம், அல்லாஹுடைய பேரை சொல்லி சொல்லுகின்றோம். திருமண ஒப்பந்தத்தில் கூட அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹுடைய பேரை சொல்லித்தான் திருமண ஒப்பந்தத்தில் நாங்கள் கைச்சாத்திடுகின்றோம். பி இம்சாக்கின் பி மஅரூஃப் அவ் தஸ்ரீஹின் பி இஹ்சான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய பேரை சொல்லி ஹலாலாக்கி, நாங்கள் இதை ஹலாலாக்கி கொண்டோம் என்று சொல்லியெல்லாம் திருமணம் முடித்ததுக்கு பிறகு எனக்கு வானம் என்று சொன்னான், நான் விருப்பமில்லை என்று சொன்னான், அதுக்குத்தான் சொல்லியிருக்குது. முன்கூட்டி பார்த்து தேடி ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து இஸ்திகாரா செய்து மஷூரா செய்து பொண்ணை பார்த்து, பொண்ணை குடும்பத்தை பார்த்து, மாப்பிள்ளைய குடும்பத்தை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடியுங்கோ. சும்மா இல்லை. எங்கட சமூகத்தில் 2 தவறு இருக்குது. ஒரு தவறு என்ன தெரியுமா? திருமணம் நிச்சயப்படுத்தப்பட்டதற்கு பிறகு திருமணத்தை தாமதப்படுத்துவது. நிச்சயப்படுத்தப்பட்டதற்கு பிறகு திருமணத்தை தாமதப்படுத்துவது. நிக்காஹுக்கு பிறகு 1 வருஷம் வலிமாவுக்கு, அதுக்கிடையிலே அது பிஞ்சி முடிந்து 95% அதுக்கிடையிலேயே பிஞ்சி அது துண்டு துண்டாகி சேதரண்டு முடிஞ்சு. அப்படிப்பட்ட யதார்த்தங்கள், உதாரணங்கள் எவ்வளவோ இருக்கிறது. சில திருமணங்கள் இருக்கிறது விசாரிக்கவும், இது ஒரு தவறு. என்ன தவறு என்றால், நிச்சயப்படுத்தப்பட்டதற்கு பிறகு திருமணத்தை டிலே பண்ணுவது. இன்னும் ஒரு தவறு என்ன தெரியுமா? நிச்சயப்படுத்திக் கொள்வதில் அவசரப்படுவது. நிச்சயப்படுத்திக் கொள்வதில் அவசரப்படுவது. எவ்வளவு அவசரமாக 2 நாளையில் முடிஞ்சு, 3 நாளையில் முடிஞ்சு, 4 நாளையில் முடிஞ்சு. எவ்வளவு அவசரம் உண்டா! சுப்ஹானல்லாஹ். சில சந்தர்ப்பங்களில் ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் நிக்காஹு பேசுவார்களா? மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கவும் இல்லை, பொன் மாப்பிள்ளையை பார்க்கவும் இல்லை, பொண்ட வாப்பை யாருன்னு தெரியா, மாப்பிள்ளோட வாப்பை யாருன்னு தெரியா, ஒருவர் சந்தித்து கொள்ளவும் இல்லை, கதைத்து கொள்ளவும் இல்லை, பேசிக்கொள்ளவும் இல்லை. இல்லை, எல்லாம் சரி, எல்லாம் சரி.
சுப்ஹானல்லாஹ். அப்படி அல்ல. இஸ்திகாரா செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும், தேட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஏண்டால் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புறமும் பேசிக்கொள்ள முடியும், துருவி துருவி ஆராயவும் வேண்டும். இவங்க யாரு, எந்த குடும்பம், எந்த பின்புலம், இவருடைய சந்ததி எப்படிப்பட்டது, எந்த மண், எந்த சூழலில் வளர்ந்தவர்கள், இப்ப எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், நாட்டில் நடைபெறக்கூடிய அசம்பாவிதங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த அசம்பாவிதங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளுடைய மூலம் என்ன தெரியுமா? அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் காட்டிய பொடுபோக்குத்தனம், அல்லது அவர்களுடைய அறியாமை, அல்லது அவர்களுடைய அவசரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே வாக்குகளை நிறைவேற்றுங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. என்ன நான் இதை பற்றி சொன்னது, நிக்காஹில் திருமணத்தில் திருமணம் என்பது ஒரு வாக்கு, ஒரு உடன்படிக்கை. அதை எடுத்தெடுப்பிலேயே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி யாருக்கும் என்ன செய்ய முடியாது. உண்மையிலேயே விவாகரத்து பெற்றுக்கொள்ள முடியும். விவாகரத்து பெற்றுக்கொள்வதற்கு 2-3 காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களினால் விவாகரத்து பெற முடியும், பிரச்சனையே கிடையாது. தாம்பத்திய உறவில் ஒருவருக்கு ஒருவர் திருப்தி காண்டு கொள்ளவில்லை, தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் இருக்கிறது. உலமாக்களை நாடி, உலமாக்களை அணுகி இவைகளை படித்துக் கொள்ளுங்கள். தாம்பத்திய உறவில், குடும்ப வாழ்க்கையில், அதாவது நாங்கள் சொல்லுவோம் செக்ஷுவல் லைஃப், அதில் ஒருவருக்கு ஒருவர் ஹாப்பி இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்போ குடும்ப வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கலாம், பல வகையான காரணங்கள் இருக்கலாம். கண் பார்வையற்றவர்களை குருடர் என்று சொல்லுவோம், காது கேட்காத ஆட்களை செவிடர்கள் என்று சொல்லுவோம், வாய் பேசாதவர்களை ஊமை என்று சொல்லுவோம், கையில்லாதவர்களை சொத்து என்று சொல்லுவோம், கால் கொஞ்சம் வலசல் நடக்கக்குள்ள நொண்டி என்று சொல்லுவோம். இவைகள் ஒவ்வொரு உறுப்பிலும் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் ஒரு பேரு சொல்லி அழைக்கப்படுவது போல அவர்களுடைய தனிப்பட்ட பகுதியில், மறைவான பகுதியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அது சில கட்டங்களில் பெற்றோருக்கும் தெரியாது. ஏன் பெற்றோருக்கு மட்டுமல்ல, அந்த குறைபாடு உள்ளவருக்கும் தெரியாது. ஏண்டா இன்னமொத்தரை பார்த்து அதை சரி செஞ்சு கொள்ள முடியாது. என்ற பார்க்கல் இன்னும் மொத்தண்டத்தை, என்ற கை இப்படி இருக்குது, அவருடைய கை இப்படி இருந்தால் இப்படித்தான் கை இருக்க வேண்டும், என்ற கை அப்போ குறை என்பது கை குறை உள்ளவருக்கு விளங்கும். காது கேட்காதவருக்கு விளங்குது, எனக்கு காது கேட்குது இல்லைன்னு சொல்லி. வாய் பேச முடியாதவருக்கு விளங்கு, எனக்கு பேசலான்னு சொல்லி. ஏண்டா மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு பேச இயலாது என்பது அவருக்கு புரியும். ஆனால் பிரைவேட் பார்ட், அந்த மறைவான பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் யாருக்கு தெரியும்? அவருக்கே தெரியாது. யாருக்கு? குறைபாடு உள்ளவனுக்கே தெரியாது எனக்கு குறை என்று சொல்லி. ஏண்டால் இன்னமொத்தரோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அவகாசம் அங்கு இல்லை. எனவே அப்படிப்பட்ட கட்டங்களில் விவாகரத்துக்கு போகலாம் என்பதெல்லாம் உலமாக்களை அணுகி, உலமாக்களை நாடி படித்துக் கொள்ளுங்கள். வெறுமனே ஒரு அறிவுபூர்வமான சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். ஒரு எமோஷனலி, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காமல் நாங்கள் நிதானமாக, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படைகள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான், அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி. உடன்படிக்கைகள் செய்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி, அல்லாஹுடைய பேரை சொல்லி, இன்ஷா அல்லாஹ் சொல்லி, இப்படியெல்லாம் அல்லாஹுவை முன்வைத்து செய்து கொண்ட உடன்படிக்கைகளை எல்லாம் யாரெல்லாம் உடைத்து விடுகிறார்களோ அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பானாக. உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், அமானிதங்களை நிறைவேற்றுங்கள். இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதி.
நாங்கள் எல்லாரும் எத்தனையோ வகையான உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல், யாரையெல்லாம் அவன் சேர்ந்து வாழு என்று சொன்னானோ அவர்களையெல்லாம் யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ. அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், குடும்பத்தை சேர்ந்து வாழு, குடும்பத்தை அரவணைத்துக்கொள், குடும்பத்துடன் சேர்ந்திரு. உன்ட குடும்பம் உன்னை துண்டித்தாலும் நீ சேர்ந்துதான் வாழ வேண்டும். சில்மன் கத்தஅக், உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து வாழு. சேர்ந்து வாழுபவனை உடன் சேர்ந்து வாழல்ல, குடும்பம் ஒதுக்குறாங்க, குடும்பம் சேர்த்திக்கொள்றாங்க இல்லை, அதனால் எனக்கு ஒதுங்கி போக இயலா, நான் சேர்ந்து கொள்ளதான் வேண்டும். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுபவன் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுவர்க்கத்துக்காக வேண்டி நோன்பு பிடிக்கப் போகின்றோம். சுவர்க்கத்தை கேட்டு அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் கேட்க இருக்கின்றோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னஹ், சுவர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றெல்லாம் துஆக்கள் கேட்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுபவன் சுவர்க்கம் நுழையவே மாட்டான். குடும்பம் உன்னை துண்டித்தாலும் நீ சேர்ந்துதான் வாழ வேண்டும். என்ற குடும்பம் என்ன அணைத்து கொள்ளவில்லை, அரவணைக்கவில்லை என்று சொல்லி உனக்கு ஒதுங்கி போக முடியாது. குடும்பம் ஒதுக்கினாலும் குடும்பம் உதைத்தாலும் நான் சேர்ந்துதான் வாழுவேன், எனக்கு குடும்பம் வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஃபாஸிகீன்கள் யார் தெரியுமா? அநியாயக்காரர்கள் யார் தெரியுமா? வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல், யாரையெல்லாம் சேர்ந்து வாழு என்று அல்லாஹ் சொன்னானோ அவர்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 இடங்களில் மிக தெளிவாக இந்த பாவத்தை செய்யக்கூடிய மக்களை கண்டித்திருக்கின்றான். இது ஒரு இடம். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? உலாஇக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள். எல்லாம் செஞ்சிருப்பாங்க, செய்யாத அமல் இல்லை, கொடுக்காத தர்மம் இல்லை, வணங்காத வழிபாடுகள் இல்லை, அவர்கள்தான் முன்னோடிகள். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இல்லை, குடும்பத்தோடு இல்லை, குடும்பத்தை துண்டித்து வாழுகிறார், குடும்பத்தை புறக்கணித்து வாழுகிறார். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் முதலாவது சொல்கிறான், உலாஇக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள்தான் ஹுஸ்ர், நஷ்டவாளிகள். நஷ்டமுண்டா? வர்த்தகம் செய்து, தொழில் செய்து, வியாபாரம் செய்து, கடைசிக்கு கணக்கு பார்த்தா நஷ்டம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், சூரத்து ராதுடைய ஆயத்தில். அது கொஞ்சம் எச்சரிக்கையான ஆயத்து, கொஞ்சமல்ல, எச்சரிக்கையில் உச்சகட்டம். வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, வாக்குகளை மீறக்கூடியவர்கள். அதுக்கு பிறகு சொல்கிறான், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல், அல்லாஹ் யாரையெல்லாம் சேர்ந்து வாழு என்று சொன்னானோ அவர்களையெல்லாம் துண்டித்து வாழக்கூடியவர்கள். பூமிக்கு மேல் அட்டகாசமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்டனை ஆரம்பத்தில் சொன்னான், உலாஇக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாதிகள். நான் இங்கே சொல்லுகிறான், உலாஇக லஹுமுல் லஅன, அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும். நோன்பு பிடிக்கின்றோம், சஹர் செய்கின்றோம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா துஆ கேட்கின்றோம். யா வாசிஅல் ஃபضل இக்ஃபிர்லி, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ்
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார் துஆ கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாஇக்க லஹமுல் லஅனா, அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, வலஹும் சூஉத்தார், வீடுகளால் கெட்ட ஒரு வீடு, நரக வீடு அவர்களை காத்திருக்கிறது. கெட்ட இருப்பிடம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவுகளை துண்டித்தவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு வீடுகளால் மிக மோசமான வீடு காத்திருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் குடும்ப உறவுகளை கொஞ்சம் ஒரு கணம் நானும் நீங்களும் தனியே உட்கார்ந்து ஏண்ட குடும்ப வாழ்க்கையில் ஏண்ட புறவிகளுடன், ஏண்ட பெற்றோர்களுடன், ஏண்ட தாய் வழி தந்தை வழி உறவுகளுடன் என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. மரணித்தவர்களை சந்திப்பதை பழக்கமாக்கி கொண்டு விட்டோம். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை புறக்கணிப்பதை பழக்கமாக்கி விட்டோம். நம்மில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கின்றேன். வாழும் பொழுது சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வாழும் பொழுது அவருடன் உறவாடுவதற்கு, உரையாடுவதற்கு, நேரத்தை கழிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்கள் மண்ணறைக்கு போனதுக்கு பிறகு மண்ணறைகளை தரிசிக்கப் போய், அதற்கு நேரம் எடுத்துக்கொண்டு போய், அதற்கு அங்கே போய் சலாம் சொல்லிவிட்டு துவா செய்து விட்டு வருகின்றோம். நல்லது, நல்லது. ஆனாலும் அதைவிட நல்லதாக இருந்திருக்கும் வாழும் பொழுதே இதை அவர்களுக்காக வேண்டி செய்திருந்தார். மூணாவது ஒரு ஆயத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகின்றான். அந்த ஆயத்து ரெண்டாவது ஆயத்தை விடவும் கடினமான ஆயத்து, பயங்கரமான ஆயத்து. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு அக்பர், உலாஇக்க அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் லஅனத்து செய்து விட்டான். உலாஇக்க அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், லஅனத்து செய்வான் என்று சொல்லல, செய்து விட்டான். குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்துக்கள் புத்தி சொல்லுகிறது. உலாஇக்க அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் லஅனத்து செய்வான் என்று சொல்லல, செய்து விட்டான். அது மட்டுமல்ல, ஃபஅஸம்மஹும், அவர்களை அல்லாஹ் செவிடாக்கி விட்டான். வஅமா அப்சாரஹும், வஅமா அப்சாரஹும், அவர்களுடைய பார்வையை குருடாக்கி விட்டான். குடும்பத்தினுடைய நலவுகள் தென்பட மாட்டாது. குடும்பத்தினுடைய நலவுகளை கேட்க கண்டுகொள்ள மாட்டார்கள். குடும்பத்துடைய நலவுகள் பேசப்பட்டாது காதில் விழாது. செவிடு, செவிடு. அல்லாஹ் லஅனத்து செய்து விட்டான், சாபமிட்டு விட்டான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்தின் முடியல்ல, அடுத்த வாரம் தொடருவோம். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். ரமதானுடைய பிறை தென்படுவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் எஞ்சி இருக்கிறது. ரமதானுடைய பிறையை தேடி பார்த்து நோன்பு நோக்க இருக்கின்றோம், நோன்பு பிடிக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான ரமதான் கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அமைத்து தர வேண்டும். அதற்கு தேவையான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். நல்ல சந்தர்ப்பம். குடும்பங்களுடன் கதையுங்கள், உறவாடுங்கள், உரையாடுங்கள், இஃப்தார்களுக்கு அலையுங்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு இஃப்தார்களுக்கு போங்கோ, அவர்களுடன் சேர்ந்து தராவிஹ் தொழுங்கள், தஹஜ்ஜத்தும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் நல்லதை கேட்டுவிட்டு
குடும்ப உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமம் கேட்டு, உன்னுடைய குர்ஆனை கேட்டு, உன்னுடைய ஆயத்துக்களை கேட்டு குடும்ப உறவுகளை வலுப்படுத்தி கொண்டேன், என்னை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி அதே லானத்தும் அதே பதுவாவும் சுபசோபனமாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.